வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலோவேரா லோஷன் தான் பார்க்க போகிறோம். சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்களும் ஆயில் ஸ்கின்காரங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக எந்த ஒரு லோஷன் அப்ளை பண்ண ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு நம்ம சூப்பராக அருமையாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அலோவேரா ஜூஸ், ஒரிஜினல் அலோவேரா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அலோவேரா நல்லா கட் பண்ணி அந்த எல்லோ கலர் லிக்விடு வெளியேற வரைக்கும் வெளியில் வச்சுருந்து தண்ணிக்குள்ளே வச்சுருந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். அதில் இருக்க ஜெல்லை எடுத்துக்குவோம். பொறுமையாக பார்த்து செய்யுங்க, வழுக்கும். பார்த்து பொறுமையாக எடுத்து ஜெல் எடுத்துக்குவோம். பொறுமையாக எடுத்து ஜெல்லை நல்லா பிளெண்டரில் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி அழகாக எடுத்து பொறுமையாக ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். மிக்சியில் அரைக்கணும்னு இல்லை, இது நம்ம பிளெண்டர்லேயே அரைச்சிடலாம். அரைச்சி நம்ம வடிகட்டிக்கிறோம். வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். ஒரிஜினல் அலோவேரா ஜூஸ் 220 கிராம் இருந்தது. டிஎம் வாட்டர் வந்து நம்ம அதுக்கு 700 கிராம் எடுத்துக்கிறோம். அலான்டைன் வந்து 20 கிராம், நயசினமைட் 20 கிராம், விட்டமின் சி பவுடர் 20 கிராம், கிளிசரின் 40 கிராம், ஃபீனக்ஸ் எத்தனால் 10 கிராம், கார்போபல் 940. நீங்கள் ஜெல் மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 900 கிராமுக்கு 900 கிராம் அளவு வருது, 900 கிராம் வருது. 900 கிராமுக்கு 9 கிராம் நம்ம வந்து கார்போபல் 940 எடுத்துக்கணும். அதே மாதிரி 9 கிராம் நம்ம 9 ml வந்து நம்ம ட்ரை எத்தனாலமீன் எடுத்துக்கணும். டீ எடுத்து 9 கிராம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எசென்ஷியல் ஆயில் வந்து நான் க்ரீன் ஆப்பிளும் லெமன் கிராஸும் எடுத்திருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 45 கிராம் 25 கிராம் அப்படி எடுத்திருக்கேன். க்ரீன் ஆப்பிள் எதுக்கு எடுத்தோன்னா அந்த ஒரு க்ரீன் கலர் நம்ம அலோவேரா லோஷன் க்ரீன் கலரில் வரும். அதுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு க்ரீன் ஆப்பிள் எசன்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு, அதனால் எடுத்தேன். உங்களுக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து அலோவேரா ஜூஸை எடுத்து வடிகட்டியாச்சு. ஜூஸை நல்லா அழகாக வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். பழையபடி அதே தப்பு தான், நான் சின்ன பாத்திரத்தை எடுத்தேன். அப்புறமா பாத்திரம் மாற்றிக்கலாம். சின்ன பாத்திரமாக இருக்கனால பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அலோவேரா வந்து நம்ம மாய்ஸ்சரைசரை அப்படியே மெயின்டைன் பண்ணோம். ஆன்டி ஏஜிங்,
இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆக்னியை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஜெல் எப்படி இருக்கு பாருங்க. இது நீங்கள் ஜெல் டைப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 கிராம் எடுத்துக்கலாம். கார்பாபால். நான் லோஷன் டைப்பில் நான் ப்ரிப்பேர் பண்ணதுனால 4 கிராம் எடுத்திருக்கேன். நைசினமைடு 20 கிராம், அலன்டைன் 20 கிராம், விட்டமின் சி பவுடர் 20 கிராம், கிளிசரின் 40 கிராம். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவு வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், 100 கிராமுக்கு அளவு போட்டு விட்றேன். நீங்கள் கார்பாபால் எடுக்கலைன்னா நீங்கள் சாந்தன் கம் கூட எடுத்துக்கலாம். சாந்தன் கம் எப்படி டைலூட் பண்ணணும்னு தெரியும்ல. நம்ம இப்போ ஒவ்வொரு பொருளாக போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நைசினமைடு, நைசினமைடு மங்கு மறு எது இல்லாமல் நம்ம பார்த்துக்கோம். ஆன்டி ரிங்கிள்ஸ், ஆன்டி ஏஜிங், மாசு மறு இல்லாத சருமத்தை நமக்கு தரும். அதே போலவே அலான்டைனும். நெக்ஸ்ட்டு அலான்டைன் தான். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டு ஓரளவுக்கு நமக்கு ஒரிஜினல் அலோவேரா வச்சு நம்ம அலோவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்காது. எப்படி கொஞ்சம் கலங்களாக தான் நமக்கு இருக்கும். அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நம்ம செய்யும்போது தான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டான அலோவேரா ஜெல் கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்படி ஜெல் டைப்பில் ரெடி பண்ணுறீங்கன்னா நைசினமைடும் விட்டமின் சி பவுடர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனவுடனே நம்ம அலோவேரா ஜூஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஜாந்தங்கம்மோ கார்பாபாலோ எது உங்களுக்கு வசதிப்படுதோ, எது ஈஸியாக தெரியுதோ அதை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜாந்தன் கம்மும் திக்னரு அழகாக ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும், மயிற்சியை தக்க வச்சுக்கும், ரிங்கிள்ஸ் வராமல் பாதுகாத்துக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. சாந்தன் கம்லேயும் இருக்குது. சாந்தன் கம் வேணும்னா நீங்கள் சாந்தன் கம் சேர்த்துக்கலாம். சாந்தன் கம் வந்து 9 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராமுக்கு 1 கிராம் வீதம். இந்த அளவுகளுக்கு 9 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராமாக இருந்தால் 1 கிராம் எடுத்துக்கோங்க. கிளிசரின் 4 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சாந்தன் கம் அதில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பொருளும் கலந்து முடிச்சு கடைசியாக நம்ம அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஜெல் டைப்பில் வேணும்னா
லோஷன் டைப்பில் வேணும்னா கொஞ்சம் பாதிக்கு பாதியாக குறைச்சிக்கோங்க. எனக்கு லோஷன் மாதிரி தேவைப்பட்டுச்சு. லோஷன் தான் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஜெல் இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளோ பொருள் இதில் சேர்க்க முடிஞ்சுது. ஜெல் நம்ம ரெடி பண்ணோன்னா நம்ம விரும்புகிறப்ப சில பொருட்களை சேர்க்க முடியாது. இது நல்லா ஸ்கின் பெனிஃபிட் கொடுக்கும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கடைசியாக நம்ம கார்போபால் அப்படியே ஜல்லடையில் போட்டு மெதுவாக தட்டி தட்டி அதில் சேர்த்துப்போம். கார்போபால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரை எத்தனாலுமே நம்ம சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். கிளிசரினும் நமக்கு ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். ட்ரைனஸ்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். எந்த பொருளும் செஞ்ச உடனே நீங்கள் அழகாக எந்த கண்டெய்னரோ ஜாரோ பாட்டிலோ எதில் நீங்கள் போடுறீங்களோ அதை உடனே போட்டு கூலிங்கான பிளேஸில் வச்சிடணும். கொஞ்சம் வெக்கையான இடங்களில் வச்சா கூட நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அப்புறமா எடுத்து வச்சுக்கலான்னு மூடி வச்சிட்டிங்கன்னா அது சிரமம். எல்லாமே ஒன்று திக்காகிற மாதிரி ஆகலாம், இல்லை தண்ணியாக போகலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் செஞ்ச உடனே பொருளை ஸ்டெரிலைஸ் பண்ண கண்டெய்னர், பாட்டில்ஸ், ஜாரில் அடைச்சி பத்திரமா வெயில் படாத இடத்துல வச்சிடணும். வெயில் படாத மாதிரி பாதுகாப்பான இடத்துல வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சரில், வெயில் படக்கூடாது. கூலிங்காக இருந்தால் ஒன்றும் இல்லை, ஆனால் வெயில் பட்டால் ப்ராடக்ட்டு சீக்கிரமே நமக்கு ஒன்று தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். அதனால் சீக்கிரமே இப்போ பாட்டில் பண்ணி வச்சுருங்க. செஞ்சு முடித்தோடனே அந்த வேலையை செஞ்சுருங்க. கடைசியாக நம்ம வச்சுட்ருக்கிறது லாஸ்ட்டு எசென்ஷியல் ஆயிலும் ஃபீனிக்ஸ் எத்தனாலும் இருக்குது. அதை நம்ம சேர்த்து ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன், வாட்ஸ்அப்பில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கேளுங்க. நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கலரு நம்ம காஸ்மெட்டிக் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர்ன்றது தெரியாமல் சொல்லிட்டேன். ஒன்றுலேருந்து ஒரு 3 ட்ராப்ஸ் சும்மா லைட் கலரில் தெரியறதுக்காக. சூப்பராக செமையாக வந்திருக்கு. இந்த லோஷன் செம்மையாக ரிசல்ட் தரும். ஆக்னி, பிம்பிள்
ஆன்டி ஆக்னி ஆக்னி பிம்பிள் கேர் பண்ணோம். ஆன்டி ஏஜிங், ஆன்டி இன்ஃபெக்ஷன், ஆன்டி ஆக்சிடென்ட். இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கும். கரும்புள்ளிகள் திட்டா இருக்குல்ல, அந்த புள்ளிகள் இருக்குல்ல, அதில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கல சீக்கிரம் சரியாகும். பிக்மெண்ட், சன்டேனு எது இருந்தாலும் சரியாகும். உங்களுக்கு ரொம்ப நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அதை போட்டுட்டு வெயிலில் போயிடாதீங்க. சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெயிலில் போயிடாதீங்க, சிரமம். லோஷன் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். எஸ்பிஎஃப் இல்லை இதில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching. God bless you. Bye bye. Next video la பார்ப்போம்.